பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ டிடிவி தினகரன் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த வீடியோல இருக்கதே காமராஜ் இல்லை அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ செய்தியாளர் கேட்குறாங்க, கையில் கட்டிருக்க பச்சை கயிறுலாம் இருக்கு, அப்படியே அவரோட விஷுவல் தான் அங்கே இருக்கு அப்படின்னா, இப்போ இன்றைக்கு இருக்க டெக்னிக்கல் ஏஐ உலகத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகள் நேற்று நைட்ல இருந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ். இவர் காணா போயிட்டார், நாங்கள் ஹார்ஸ் ரைடிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவரே திரும்பி வந்துட்டார், இவர் எங்கேயும் போகலை அப்படின்னாங்க. அப்படின்னா ஆளுநருக்கு எழுதின கடிதம் ஒரு பக்கம் வெளியாகிறது. அந்த கடிதத்திலையும் அமமுக எங்களோட இருக்கிறதாக அவங்க தமிழக வெற்றிக் கழகம் கடிதம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கறது? இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பீட்ஸ் பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் தாவேக்கா பண்ண ஒவ்வொரு டெக்னிக்கல் மிஸ்டேக்கும் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, 108 பேர் நாங்கள் ஜெயித்தோம், எங்களை ஆட்சி அமைக்க அழைங்கன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட இருக்கின்ற ஃபார்மாலிட்டிஸோட ஒரு பூக்கொத்து கொண்டுக்கிட்டு அழகாக போய் கவர்னர்கிட்ட 108 பேர் என் சிம்பலில் ஜெயித்தவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுங்க, என்னை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், 1 வாரம் இல்லை 2 வாரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு காங்கிரஸ் லெஃப்ட்டு முதலமைச்சர் ஆன பிறகு, முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு இவங்களெல்லாம் பேசி இப்போ நடக்குதில்ல இந்த ட்ராமாவெல்லாம் முதலமைச்சர் ஆன பிறகு பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா 2 வாரம் டைம் இருக்குல்ல, அப்படி பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸ் அவங்களுடைய விஷயத்துக்காக அவங்க அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு டிசிஷன், காங்கிரஸ் வரலாற்றில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க நமக்குலாம் தெரியும். இல்லை கடைசி நாள் இல்லை சார், கடைசி 1 மணி நேரம் வரைகள்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த வரலாறுலாம் இருக்குது. 96 திரு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸாக பிரிந்த போது 3 மணிக்கு நாமினேஷன் ஃபைனல் பிஃபார்ம் கொடுத்து ஃபைனல் விட்ராவல் 3 மணிக்கு பண்ணணும். 1:15க்கு காஞ்சிபுரத்தில் போய் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கன்னு 1:15 மணிக்கு பிஃபார்ம் கொடுத்த வரலாறுலாம் காங்கிரஸில் இருக்குது. காங்கிரஸுக்கு தெரியும் அது. இப்போ இவருக்கு விஸ்வநாதனுக்கு என்னைக்கு கொடுத்தாங்க? திங்கக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு முடிய போகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு விஸ்வநாதன் அவர்களை மேலூர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இவ்வளவு விரைவாக ஒரு முடிவை எடுக்கிறாங்க. பிரிஞ்சு வந்த தமிழ்குமரன் திருக்குமரன் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் சேர்த்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அது வேற, அது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது சார். இவங்க எடுக்கிற முடிவு அந்த ஃபாஸ்ட், அந்த லாஸ்ட் மினிட் இதுக்காக சொல்றேன், அந்த அலார்மிங் அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்போ அந்த பயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொறுமையாக பண்ணியிருக்கணும் சார். செங்கோட்டையன் போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லீடரை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறத படி பண்ணியிருந்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை. முதல்ல அவர் சொன்னதை கேட்கல அப்படின்னீங்களா? அவருமே அதை கண்டுக்காமல் விட்டுட்டாரா? 2 முறை சொல்லியிருப்பாரு, கேட்டிருக்க மாட்டாங்க. சரி நமக்கு என்ன வந்தது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிக்கிட்டோன்னா அவர் விட்டுட்டுருப்பார். சிக்கல் எங்கே வந்ததுன்னா, நீங்கள் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டாக போய் கேட்கும்போது அங்கே சிக்கல்கள் வருகிறது. அப்போ கவர்னர் என்ன சொல்கிறாரு, தனிப்பெருமாட்சின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கொடுப்பேன், நீ கோலிஷன் கவர்மெண்ட்டுன்னு கேட்குறீங்க, அப்போது நம்பர் இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறாரு. 2வது நாள் திருப்பி அதே நம்பர்ஸை வச்சுக்கிட்டு திருப்பியும் போகிறாங்க. 3வது நாள் 4 பேர் தான் லெட்டர் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களாம் லெட்டர் கொடுக்கலன்னு தெரிஞ்சும் போகிறாங்க. அப்போ இன்றைக்கு 8ஆம் தேதி பதவியேற்பு விழாவை நடத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், அது எதனால் வந்த எண்ணம், அந்த எண்ணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனைகளோ அப்படிங்கிறது ஒன்று. இதில் கவர்னரை யாருமே அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து அப்சால்வ் பண்ணலை. பட் அதே நேரம் தாவேக்கா செய்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் கட்டாயமும் எல்லாருக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய மேண்டேட் வந்திருக்கும் போது அந்த மேண்டேட்டை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸை உங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் அந்த மேண்டேட்டை நீங்களும் அந்த மேண்டேட்டை சரியாக பயன்படுத்திக்கலங்கிறது தான் உண்மை. ஒன்றும் இல்லைங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறீங்கள, அப்படியே இல்லைன்னா கூட கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, இப்படி எத்தனை கான்ஸ்டியூஷனல் லாயர்ஸ் எவ்வளவு பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் ரூமில் அவங்கள தங்க வச்சுட்டு போய் எங்களுக்கு இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எப்படி டிராஃப்ட் பண்ணி கொடுங்கன்னா எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருக்க போகிறாங்க சார். இவங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தான் ஒரு கேண்டிடேட்டு கிட்ட கையெழுத்து வாங்குறத வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க.
அந்த வீடியோவை ரிலீஸ் வேற பண்றாங்க. இப்போ பாருங்க டிடிவி தினகரன் அந்த வீடியோ பொய்ன்னு வீடியோவோ ஏஐங்கிறாரு. இது வீடியோவே போலியானது ஃபோர்ஜரி அப்படின்னு. இது தேவையா? பாஜக கூட்டணியில் ஜெயிச்ச யாரையும் நாங்க அவர் அந்த வீடியோவோட நிறுத்தல. ஐயுஎம்எல் கடிதம் கொடுத்ததா சொல்லப்பட்ட அந்த கடிதமும் போலி, அதுவும் போலியான கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு தாவேகா மேல ஒரு சார்ஜ் வைக்கிறார். ஸோ இப்போ இந்த சார்ஜரில் இந்த சார்ஜை நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அவர் தைரியமாக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு பேசுகிறாரு. உங்கள் கட்சியிலேருந்து எங்கே பதில் எங்கே? ஒரு 3வது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நேற்று நைட்டில் இருந்து இது 3வது. அதான் யார் தைரியமாக வந்து இதை பொய் இல்லை உண்மை இதுதான் வீடியோன்னு யார் காமிக்க போகிறீங்க? கவுண்டர் கொடுக்கணுமா இல்லையா? கவுண்டர் இது வரைக்குமே ஆளுநர் மாளிகைக்கு அவங்க போறாங்க வராங்க 3 முறை போயிட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நடக்கிற குழப்பங்களுக்கு எதுவுமே எங்க என்ன நடக்குது, நாங்க என்ன சொன்னா அவங்க ஏன் இன்னும் அழைக்கல அப்படின்றதுக்கான எந்த விளக்கமும் கருத்தும் அவங்க சைட்ல இருந்து இல்ல. நம்ம 3 நாள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கவர் பண்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் 2 வருஷமாவே இதுதான். செய்தியாளர்களை சந்திக்கலன்றதே ஒட்டுமொத்த செய்தியாளர்கள் சந்திக்கிறது மட்டும் இல்ல சார், கரூர் விஷயத்துல கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இது வந்து எல்லாமே ஷ்ரவுடட் இன் சீக்ரெசி தான். எப்ப போறாரு எப்ப வராரு எல்லாமே செலக்டிவ். நீங்க குறிப்பிட்ட மாதிரி 108 எம்எல்ஏக்கள் நாங்க தனிப்பெரும் கட்சி அப்படின்னு கடிதம் கொடுக்குறாங்க. ஆளுநர் ஒருவேளை மறுக்கிறார் அப்படின்னா இவங்க சேலஞ்ச் பண்ணலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குல்ல. மறுத்து இருந்தா நேரா கோர்ட்டுக்கு போய் ஈஸியா அதை வாங்கியிருக்க முடியும். இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ கர்நாடகாவில் வந்து கவர்மெண்ட்டை கூப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. சித்தராமையாவும் குமாரசுவாமியும் சேர்ந்து போய் லெட்டர் கொடுக்கும்போது கவர்னர் நான் கூப்பிட மாட்டேங்கிறாரு. நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நடுராத்திரி 1 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு ஸ்பெஷல் ஹியரிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, 2வது நாள் புதன்கிழமை கேட்குறாங்க, வியாழக்கிழமை விட்டுருங்க, வெள்ளிக்கிழமை விட்டுருங்க, சனிக்கிழமை மத்தியானம் ஃப்ளோர் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணுது. ஃப்ளோர் டெஸ்ட் ஜெயிக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹியரிங்கில் சுப்ரீம் கோர்ட் would have allowed this கேஸ். நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அப்படியும் பண்ணலை. சரி ஓகே, கூட்டணி ஆட்சின்னு கேட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவரை போய் சந்திச்சிருக்கக்கூடாது. 3 முறை சந்திக்கிறாரு, 3 முறையும் கவர்னர் ஒரே பதிலை சொல்கிறாருன்னும் போது அப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலன்னு தானே சார் அர்த்தம். இப்போ நேற்று என்ன அடிப்படையில் போய் சந்திச்சிருப்பாங்க? ஏன்னா முதல் 2 தடவை நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எண்ணிக்கை வேணும், 118 எண்ணிக்கை, அதுக்கு ஆதரவு கடிதம் வேணும்னு சொல்றாரு. நேற்று எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டது ஆதரவு கடிதம் கூட தான் போய் பார்க்குறாங்க. ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. கடிதத்தை கொடுக்கல, இவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதில் ஐயுஎம்எல் 2 பேர், அமமுக 1, விசிகே ஐயுஎம்எல் 1 தான் போட்டிருக்காங்க. ஐயுஎம்எல் மொத்தம் 121 அவங்க நம்பர் கொடுத்திருக்காங்க. ஐயுஎம்எல் 2 போட்டா தான் வரும் 120. ஆமா, அதுவே எனக்கு புரியல. அது 121 அமமுக எல்லார் பேரையும் போட்டுட்டு லெட்டர் கொடுக்கல. லெட்டர் ஃபர்னிஷ் பண்ணாதானே சார் கவர்னர் வந்து இது பண்ணுவார். நீங்கள் லெட்டர் ஃபர்னிஷ் பண்ணணுமா இல்லையா? இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த சிக்கல் எங்கேருந்து வருது? ஏன் எங்கேருந்து வருதுன்னா 8ஆம் தேதி 11 மணிக்கு பதவி ஏற்றுக்கணுங்கிற சிக்கல் தான், வேற ஒரு சிக்கலும் கிடையாது. இன்னைக்கு பதவி ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டாங்க. அந்த பதவியேற்பு விழாவுக்காக அவர்கள் போராடினார்கள், அவ்வளவுதான். அப்போ அப்படிதான் என்னால் அதை பார்க்க முடியுது. 9ஆம் தேதியா இன்னைக்கு 9ஆம் தேதியா இன்னைக்கு பதவி ஏற்றுக்கணும். இல்லை, இந்த 10ஆம் தேதி வரை கெடு கொடுத்ததுனால அது இன்னைக்குள்ள அதை முடிக்கணும் சார். 10ஆம் தேதி கெடுலாம் கவர்னர் யாருக்கு கொடுத்தாருன்னா யாருக்கும் தெரியாது சார். அவர் யாருக்கிட்டையும் சொல்லலை. இதில் கெடு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களை கவர்னர் செய்தியாளர் சந்திக்கும் போது டிகே சிலங்கோன்னு சொல்றாரு 10ஆம் தேதி வரைக்கும் அவங்க டைம் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் பத்தி யோசிக்கலாம். டிகே சிலங்கோன்னு சொல்லுவார், கவர்னர் சொன்னாராங்கிறது தான். கவர்னர் சொன்னதாக அவர் சொல்றாரு. இப்போ என்னன்னா, விஜய் புதன்கிழமை போய் சந்திச்சார்ல, விஜய் கிட்ட என்ன சொன்னார் கவர்னர்? 118 நம்பர் கொண்டு வாங்க, நான் உங்களை ஆட்சி அமைக்க அழைக்கிறேன்னு சொன்னார். 118 நீங்கள் கொண்டு போகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும் சார். அப்படி இல்லைன்னா உங்களை கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து. அன்றைக்கி வந்து போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு லெட்டர் கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கவர்னர் வந்து இதை டிலே பண்ணுறாரு. கவர்னருக்கு ஒரு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது, இதை டிலே பண்ணுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் கவர்னர் யாருமே இங்கே அப்சால்வெல்லாம் பண்ணல. பாஜக வந்து ஒரு புனிதர் கட்சியெல்லாம் யாருமே இங்க பேசல. டிலே பண்றதுக்கு ஏதுவாகவே இவங்களும் நடந்துக்கிறாங்கன்றதானே. அவரை டிலே பண்ண வைக்கிறதே இவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் தாங்கிறேன் நான். கவர்னர் பண்றது 50%னா நீங்க ஒரு 50% தப்பு தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா சார்? ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கலாம் சார். அதை பொது வெளியில வெளியிடலாமா சார்?
இல்ல நேத்து தினகரன் வந்து குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சேலஞ்ச் பண்றாரு. இந்த மாதிரி அவங்க வந்து குதிரை பேரம் அது கூட எப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவரை போய் சரண்டர் பண்ணிருக்கலாம், இவர் வந்து நான் தானா வந்து எழுதி கொடுத்தாருன்னு சொன்னோம்னா இந்த பிரச்சனைக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிருக்கும்னு நினைச்சு அவங்க ஷேர் பண்ணிருக்கலாம். இல்ல சார், இதெல்லாம் வந்து நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. இல்ல நான் என்னோட புரிதலா நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா உங்க மேல ஒரு அலிகேஷன் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பொறுப்புள்ள ஆளை, ஒரு பொறுப்புள்ள நபரை பத்திரிகையாளர் முன் அனுப்பி இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதானே ஒரு பொறுப்புள்ள கட்சி செய்ய வேண்டிய. இப்ப வரைக்கும் அது நடக்கல. இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள கட்சி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இன்னொன்னு, பொறுப்புள்ள கட்சி மட்டும் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. 108 எம்எல்ஏக்களை உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. 1.25 கோடி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நான் பேச மாட்டேன், நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்க இந்த மாதிரி வீடியோவை செலக்டிவா ட்விட்டர்ல லீக் பண்ணுவோம்னா அது என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரே எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன சொல்றாரு, அது உண்மையா இல்ல அவர் வந்து பொய் சொல்றாருங்கிறதெல்லாம் அப்புறம். அவருக்கு வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வந்து நேத்துல இருந்து இன்னைக்கு 3வது பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அப்படி ஒரு அரசியலை செய்யும் பொழுது நீங்கள் ஏன் அரசியல் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்க பக்கம் உண்மை இருந்தா நீங்க வந்து வெளியில வந்து இதுதான் உண்மை, இதுதான் நாங்க எடுத்த வீடியோ, இந்த டைம்ல எடுத்தோம், இல்லை இப்படி பண்ணோம், இல்லை அப்படி பண்ணல, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இந்த மாதிரி லீக்ஸ் மூலமா, செலக்டிவ் லீக்ஸ் மூலமாவே பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பிறகு என்ன பண்ணுவீங்க? அப்போவாது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களா, இல்லை அப்போ இந்த ஜென்சி மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல சார். சீரியஸாகவே நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளராக இனிமேல் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி வருங்கிற பயம் எனக்கு இருக்குது. மக்களுக்கு நாம பதில் சொல்லணும்ல. நம்ம ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டோம்னா 1000 பேர் கேள்வி கேட்குறாங்க, இதனுடைய சோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து சீரியஸ் இஷ்யூஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பாண்டர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ நேற்று வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம், நேற்று ஒரு பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் ஆளுநர்கிட்ட போறீங்க, ஒரு ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அதுவும் பெரிய சர்ச்சையா, பெரிய அளவில் நிச்சயமா ஆக வேண்டிய சர்ச்சை சார். ப்ரொடியூசருக்கு அங்கே என்ன சார் வேலை? இல்லை, அது திரு ராசி அழகப்பன் அதுக்கு பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது பெரிய தவறு தான். நான் கூட யாருன்னு பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தா ஜனநாயகம் படத்தோட சார் சாரி, அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த ப்ரொடியூசர் யாருன்னு தெரில. அந்த ஃபோட்டோவை நான் போட்டுட்டேன், இந்த மாதிரி கவர்னரை பார்த்துருக்கிறாரு. ட்விட்டரில் ஒரு 20 பேர் கேள்வி கேட்குறாங்க. ப்ரொடியூசர், ஜனநாயகன் ப்ரொடியூசர் போய் கேள்வி கேட்க மாட்டேன்னு, என்னமோ நம்ம தப்பு பண்ண. எனக்கு அவர் தெரியாது சார், எனக்கு அந்த ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது, அவரோட நண்பர் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது அதெல்லாம் அருண்ராஜ் சார் தெரியும், ஆதவ் அர்ஜுனா தெரியும், அப்புறம் வந்து செங்கோட்டையன் சாரை தெரியும். இவங்களை தானே சார் தெரியும், தெரிஞ்சவங்களை தானே சார் நம்ம பார்க்க முடியும். ப்ரொடியூசர் பேர் நீ ஏன் எழுதல? இவ்வளவு கேள்விகள் வருது, நீங்க மறைக்கிறீங்களா? மறைக்கலைங்க, எனக்கு யாரும் தெரியாதுங்க அவரு.